அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் ஆமீல்களுடைய பாடங்களை முடித்துவிட்டு தாபியுடைய பாடத்தை பார்க்குறோம். அந்த தாபியில் அத்துஃபை பற்றி நம்ம பார்த்தோம் நேற்றைய தினம். அத்துஃபுண்டா என்ன? ஒரு வாக்கியத்தோடு இன்னொரு சொல்லை இணைத்து கோர்த்து விடுவது. ஜா ஜெய்துன் ஜெய்து வந்தால் அதில் இப்போ அமரையும் கோர்க்க வேண்டியிருக்கு. கோர்க்குறதுன்னா ஒரு வாவு ஏதோ ஒரு எழுத்தை போட்டு தான் கோர்க்கணும். அப்படியான ஒரு 10 எழுத்துக்கள் இருக்கிறது. அந்த எழுத்துக்களை வச்சு இது போட்டோம்னு சொன்னால் இது அங்கே போய் சேர்ந்துக்கிறோம். அதை அத்துஃபுன்னு படித்தோம். சிஃபத்துன்னு ஒன்று படித்தோம். அதுக்கு இது தேவை கிடையாது, எந்த ஒரு ஹர்ஃபும் தேவை கிடையாது. பிஸ்மில்லாஹி அல்லாவின் பெயரால், அர் ரஹ்மானி ரஹ்மானாகிய, அந்த ரஹ்மானாகியன்னு சொல்வதற்காக நம்ம ஏதாவது ஹர்ஃபு தேவைப்பட்டுச்சா? இல்லை. அதை ஒட்டி வரும்பொழுது என்ன செஞ்சிடும், சிவத்தை ஆகிக்கிறோம். அந்த சிவத்துடைய சட்டங்கள்லாம் பார்த்துட்டோம். அதே மாதிரி தாபியுடைய இன்னொரு வகை என்னென்னு கேட்டால் தஅக்கீதுன்னு சொல்லுவாங்க. தஅக்கீதுன்னு சொன்னால் உறுதிப்படுத்தி சொல்வது. ஒன்றை ஒன்று உறுதிப்படுத்தல் ஒரு செயலையும் உறுதிப்படுத்தலாம், ஆளையும் உறுதிப்படுத்தலாம். இப்போ ஜெய்து வந்தான்ங்கிறோம், ஜெய்தையும் உறுதிப்படுத்தலாம். அல்லது வந்தான் வரத்தான் செஞ்சான்றதை அதையும் உறுதிப்படுத்தலாம். உறுதிப்படுத்தல் என்பது எழுவாயையும் உறுதிப்படுத்தி சொல்லலாம், பயனிலையும் உறுதிப்படுத்தி சொல்கிறதாம். இந்த உறுதிப்படுத்தி சொல்வதற்குன்னு என்ன செய்கிறாங்கன்னா, அது 2 மெத்தடு வச்சுருக்கிறாங்க அரபியில். ஒன்று என்னன்னு கேட்டால், எதை உறுதிப்படுத்தி சொல்கிறோமோ அதை 2 தடவை சொல்லிடுறது. ஒரு இதை உறுதிப்படுத்துகிறோம், என்ன செய்யணும், அதை 2 தடவை சொல்கிறது. எப்படி? இப்போ ஜெய்து வந்தான்ங்கிறோம். ஜெய்து வந்தான்னா வந்தான், அது அவ்வளோ கன்ஃபார்மாக நம்ம சொல்லலை. ஜெய்து வந்தான்னு சொல்லியிருக்கிறோம், வந்தது நிச்சயமாக உறுதி தான், அது டவுட்டே கிடையாது அப்படின்னு சொல்ல நீங்கள் விரும்பினீங்கன்னா ஜா ஜெய்துன் ஜெய்துன் 2 தடவை. ஜெய்தை தானே, ஆளைத்தானே உறுதிப்படுத்த போகிறீங்க. ஆளை உறுதிப்படுத்துவதாக இருந்தால் எப்படி செய்யணும், ஜா ஜெய்துன் ஜெய்துன். இதுக்கு நீங்கள் தமிழில் அர்த்தம் செய்யும்போது ஜெய்து ஜெய்து வந்தான்னு சொல்லக்கூடாது. சொன்னால் அது உறுதிப்படுத்தாது, கேலிக்குரியதாயிரும். அந்த பாஷையில் அப்படி. உங்கள் பாஷையில் இதுக்கு என்ன அர்த்தம் செய்யணும், ஜா ஜெய்துன் ஜெய்துன்னா ஜெய்து உறுதியாக வந்தான்னு சொல்லணும். அரபியில் 2 தடவை இருக்கும். அர்த்தம் அவன் எதுக்காக இப்படி பயன்படுத்துகிறான் அரபியில், உறுதியாக என்பதற்கு தான் பயன்படுத்துகிறான். உறுதியாக ஒன்றை செய்வதற்கு அதை பயன்படுத்துகிறாங்கும் போது நீங்கள் தமிழில் சொல்லும் பொழுது அந்த உறுதியாகங்கிறது அந்த அர்த்தம் கேட்குறவனுக்கு வழங்கணும். இப்போ இதையே அர்த்தம் செஞ்சால் வழங்குமா? இந்த டிஸ்பிளேயில் பாருங்கள், ஜானி ஜெய்துன் ஜெய்துன் 2 தடவை வந்திருக்கா. இந்த சொல்லும் பொழுது நம்ம என்ன விளங்கிக்கிறோன்னு, சொல்லும்போது அரபியில் எப்படி தான் சொல்லணும், அதை மொழிபெயர்க்கல் எப்படி சொல்லணும்னு கேட்டால், ஜெய்து உறுதியாக, ஒரு ஜெய்துக்கு உறுதியாக ஆக்கிடணும். ஒரு ஜெய்துக்கு ஜெய்துங்கிற அர்த்தம் கொடுத்துருன்னு, இன்னொரு ஜெய்துக்கு உறுதியாக. என்ன இப்படி சொல்கிற வழக்கம் எந்த பாஷையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், தமிழில் கண்டிப்பாக கிடையாது. அப்போ ஜானி ஜெய்துன் ஜெய்துன், ஜெய்து வந்தான்னா நம்ம என்ன செய்வாங்க, ஏன்டா இப்படி ஒரு தடவை சொல்ல வேண்டியானு கேட்பாங்க. அதில் நம்ம தமிழில் கிடையாது. அப்போ தமிழ் நம்ம என்ன செய்யணும், ஜானி ஜெய்துன் ஜெய்துன், ஜெய்து உறுதியாக வந்தான் அப்படிங்கிறது அது மாதிரி சொல்லிடுவோம். அதே மாதிரி ஜாவை 2 தடவை சொல்லலாம், ஜானி ஜெய்துன். அப்போ இதில் என்னென்னு கேட்டால், ஜெய்தை உறுதிப்படுத்துறது இந்த முதல் சொல்லுடைய அர்த்தம். ரெண்டாவது வருகையை உறுதிப்படுத்துறது. இதை 2 தடவை சொன்னால் வந்தது உறுதி அப்படிங்கிறது அர்த்தம் வருது. அப்போ அதுக்கு நம்ம தமிழ் என்ன செய்யணும், ஜெய்து வந்தான், உறுதியாக வந்தான், உறுதியாக ஜெய்து வந்தான்னு சொல்லிட வேண்டியது. அப்போ ஜானி ஜெய்துன்னு சொன்னால் ஜெய்துடைய வருகை உறுதியானது அப்படின்னு வருகையை உறுதிப்படுத்துறது. விளங்குதா? ஜெய்தை உறுதிப்படுத்துறேன்னா வேற ஆள் வரலன்னு அர்த்தம் வந்துடும். ஜானி ஜெய்துன்னா ஜெய்து தான் வந்தான், இன்னொருத்தன் வரல, வேற ஆள் வந்தால் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, அப்படி தப்பு அப்படின்னு சொல்லி அந்த வந்த ஆளை உறுதிப்படுத்தி சொல்வதற்கு ஜெய்து 2 தடவை சொல்லிடுவோம். ஜெய்து தான், ஜெய்து வந்தானே தவிர வேற ஒன்று போகலை, வரத்தான் செஞ்சான் அப்படின்னு அதை 2 தடவை சொன்னோம்னா இந்த வந்தான் என்பது உறுதியாயிரும். ஜானி ஜெய்துன், ஜெய்து வந்தான், ஜெய்து உறுதியாக வந்தான் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். இதில் அந்த உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி இந்த வார்த்தை என்ன செய்வாங்க, 2 தடவை பயன்படுத்துவாங்க. அந்த 2வது தடவை பயன்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், முதல்ல உள்ளதுக்கு உள்ள ஏராபை கொடுக்கணும். நமக்கு அதான் டாபிக். இப்போ நமக்கு என்னது, ஏராபு விஷயத்தை தான் படிச்சுட்டு இருக்கிறோம். ஜானி ஜெய்துன், முதல் ஜெய்துக்கு ரஃபா கொடுத்தீல்ல,
ரெண்டாவது செய்துக்கு என்ன கொடுத்தீங்க, அதுக்கு என்ன இருக்குது, ஃபேல் இருக்கு, ஒன்றுமே இல்லை. அது எதனால் அதுக்கு ரஃபா கொடுத்தீங்க, அந்த செய்தை இது வந்து தாக்கியது உறுதிப்படுத்துகிறது, தாக்கியதுன்னு சொல்லுவாங்க, இதை உறுதிப்படுத்த வந்திருக்கிறது. அப்போ ஜானி வந்தான், என்னிடம் வந்தான், ஜெய்துன் ஜெய்து வந்தான், ஜெய்துன் ஜெய்தே வந்தான், ஜெய்தே வந்தான்ட்டு போயிடலாம். ஜெய்தே வந்தான், இந்த ஏகாரம் போட்டாலும் உறுதி தான். ஜானி ஜெய்துன் ஜெய்துன்னா ஜெய்தே வந்தான் அப்படின்ட்டு ஆயிரும். அதே மாதிரி ஜானி ஜானி ஜெய்துன்னுக்குறோம், இதில் வந்து ஏராப்புக்கு வேலை இல்லை. 2 தடவை சொல்கிறோம், தாக்கீது இருக்கே தவிர இந்த ஜானியில் எந்த ஒரு ஏராப்பும் இல்லை. இந்த ஜானி மாலியான ஃபேலில் ஒன்றுமே வராது. இந்த ஜானியுடைய எந்த ஒரு ஏராப்பும் இந்த ஜானிக்கு வராது. அதனால் இங்கே அந்த தாக்கீதுனால் வரக்கூடிய ஏராப்பு மாற்றம் ஒன்றும் வராது. ஆனால் தாக்கீதுங்கிற கருத்து கிடைக்கும். எதில் ஏராப்பு வருமோ அதில் இந்த மாதிரி செஞ்சால் தான் என்ன செய்யணும், அந்த ஏராப்பை காப்பி பண்ணி இங்கே கொண்டாந்து வைக்கணும். ஜானி ஜானி 2 தடவை சொன்னீங்கன்னா முதல் ஜானியில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லையா, அது சென்ற கால வினை, அது அப்படி தானே இருக்கும், அதில் ஒரு மாற்றமே வராது. 2வது ஜானிக்கு அப்படி தான், அது இயல்பாகவே அப்படி தான் இருக்குமே தவிர இந்த ஜாவிலேருந்து காப்பி அடித்ததுனால அது அப்படி இருக்காது. அதனால் இதில் வந்து தாக்கியது இருந்தாலும் இதில் வந்து தாபி ஒன்றும் இல்லை. இதில் தாக்கியது இருக்குது, தாபிங்கிற வேலை என்னென்னா அதில் உள்ளதை இது காப்பி பண்ணணும்ல. இது முதல் வார்த்தையில் அது இருக்குது. இந்த வார்த்தையில் இந்த செய்துக்கு ரஃப, இந்த செய்துக்கு ரஃப சொல்கிறோம். அதே மாதிரி காம காம ஜெய்துங்கிறோம். அப்போ ஜெய்து உறுதியாக நின்றான் அப்படிங்கிறீங்க. அப்போ காம காம ஜெய்துன்று போட்டிங்கன்னா ஜெய்து அந்த நின்றதை உறுதிப்படுத்துறீங்க, உறுதியாக நின்றான்ங்கிறீங்க. இந்த இடத்துல வந்து தாக்கியது இருக்கிறது, 2 தடவை சொன்னதுனால உறுதியாகன்னு அர்த்தம் கொடுத்துட்டோம். ஏராபு ஏதாவது காப்பி பண்ணி வந்திருக்கான்னா ஒன்றும் கிடையாது. ஏன், இந்த காம என்பதுக்கு எந்த ஏராப்பும் இல்லை. அதனால் 2வது காமாவுக்கும் ஏராப்பு இல்லை. இதில் உள்ளதை காப்பி பண்ணி இந்த காம வரல, சும்மா சொன்னாலும் காம தான் அது. ஆனால் அது ஜெய்து 2 தடவை வரும்போது என்ன ஆகும்னு கேட்டால், ஒரு செய்துக்கு என்ன, ஜெய்தன் லரப்து ஜெய்தன் ஜெய்தன்கிறீங்க. லரப்து நான் அடித்தேன், ஜெய்தன் ஜெய்தை அடித்தேன், ஜெய்தன். அப்போ ஜெய்தையே அடித்தேன்கிறோம். அப்போ 2வது செய்துக்கு எதுக்கு நசப்பு செஞ்சோம், முதல் செய்துக்கு நசப்பு செஞ்சதுனால 2வது செய்துக்கு நசப்பு செஞ்சோம். அப்போ லரப்து நான் அடித்தேன், ஜெய்தன் ஜெய்தன். அப்போ ஜெய்தையே அடித்தேன், ஜெய்தை ஜெய்தன் அப்படி சொல்லாமல் ஜெய்தையே அடித்தேன்ற வேண்டியதுதான். லரப்து லரப்து ஜெய்தன், லரப்து 2 தடவை போட்டிங்கன்னு சொன்னால் அப்போ என்ன செய்யணும், ஜெய்தை நான் உறுதியாக அடித்தேன். இந்த ஃபேலை 2 தடவை போட்டால் உறுதியாகன்னு போட்டுக்கிறோங்க. ஃபாயில் 2 தடவை போட்டிங்கன்னா அந்த ஏகரம் ஜெய்தையே ஜெய்தைத்தான் அப்படி போட்டால் அதில் தாக்கீது கிடச்சிரும். ஆளை தாக்கீது பண்ணுறதுக்கு வந்து ஜெய்து தான் வந்தான், ஆளை தாக்கீது பண்ணுறோம், அப்போ வேறு ஆள் வரல அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இப்போ செயலை தாக்கீது பண்ணுறதா இருந்தால் என்ன செய்யணும், உறுதியாகன்னு சேர்த்துக்கிறோங்க. இந்த காம காம ஜெய்துன், ஜெய்து உறுதியாக நின்றான், இந்த மாதிரியாகவெல்லாம் பயன்படுத்துவார்கள். இப்படி பயன்படுத்துறது வந்து அரபியில் இருக்குது, நம்ம பாஷையில் அப்படி கிடையாது. அதே மாதிரி வந்து அந்த ஹர்ஃபை கூட தாக்கீது பண்ணி சொல்லுவாங்க. இன்ன ஜெய்தன் காய்முன், இன்ன ஜெய்தன் காய்முனே உறுதிக்கு தான் சொல்கிறாங்க. ஜெய்து நிற்பவன், அந்த இன்னவையே 2 தடவை போடுவாங்க. இன்ன நீங்கள் என்ன செய்யக்கூடாது, 2 தடவை போடக்கூடாது. இன்ன ஜெய்தன் காய்முன்னா என்ன செய்யணும், ஜெய்து வந்து உறுதிப்பட நிற்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். தமிழுக்கு இது வந்து வராது. அரபியில் இந்த மாதிரி என்ன செய்வாங்க, எல்லாம் 2 தடவை போட்டு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தாக்கியது. இது போக இது வந்து ஒரே வார்த்தையில் அடங்கிற எதை சொல்கிறீங்களோ 2 தடவை ஆக்கிடலாம், வழங்குதா. யாரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களோ அவனை உறுதிப்படுத்துகிறதா இருந்தால், அவன் ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான், இப்ராஹிம் கொலை செஞ்சுட்டான்னா கத்தலை இப்ராஹிம் 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 தான் கொலை செஞ்சான், இப்ராஹிம்னு போட்டக்கூடாது, வேற ஆள் மாதிரி போயிடும். கத்தலை இப்ராஹிமும் இப்ராஹிம் தான் கொன்றான் அப்படிங்கிற இப்ராஹிம் கொன்றதை உறுதிப்படுத்தி சொல்கிறது. இப்படி சொல்கிறதுங்கிறது ஒரு மெத்தட் இருக்குது. இது எந்த வார்த்தைக்கு வேண்டாலும் பொருந்தும். இது ஒன்றாச்சா. இது இல்லாமல் அந்த உறுதிப்படுத்துவதற்கு என்று சில சொற்களை வச்சுருக்கிறாங்க. அந்த சொல்லை வந்து எதில் வேணாலும் போட்டுக்கலாம். அந்த சொல்ல ஒன்று என்னன்னு கேட்டால் நஃப்ஸுங்கிறது, இன்னொன்று ஐனுங்கிறது. இந்த நஃப்ஸுக்கு வந்து ஆத்மா உயிருன்னு அர்த்தம் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருக்குறோம். அந்த நஃப்ஸு இல்லை இது. அதே மாதிரி ஐனுக்கு கண்ணுன்னு அர்த்தம் தெரிஞ்சு வச்சுருக்குறோம். அந்த அர்த்தம் கிடையாது இது. இந்த 2 சொல்லும் என்னன்னு கேட்டால், அந்த யாரை பற்றி சொல்கிறீங்களோ அவனைத்தான் குறிக்குது என்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நஃப்ஸை போடுவாங்க, இல்லாட்டி ஐனு போட்டு 2 எதை வேணாலும் போட்டுக்கலாம்.
ரெண்டும் சமமான அர்த்தத்தில் உள்ளது தான். அப்போ நஃப்ஸு ஐனு இந்த ரெண்டையும் போடுவாங்க. எப்படி போடுவாங்க என்று கேட்டால், இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறோங்களேன். ஜா ஜெய்துன், ஜெய்து வந்தான். ஜெய்து வந்தான்னோடு முடிச்சிட்டோம்னா அது தாக்கீது செய்யலை. நஃப்ஸுஹு, அவனே வந்தான். ஜெய்து அவனே வந்தான். அப்போ ஜெய்து வந்து ஆளை விட்டு அனுப்பி விடாமல், அவனுடைய ஊழியரை அனுப்பாமல், அவனுடைய செக்ரட்டரி அனுப்பாமல் அவனே வந்துட்டான்றதுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஜா ஜெய்துன் நஃப்ஸுஹு, ஜெய்து இருக்கானே அவனே வந்தான். ஜா ஜெய்து அவனே வந்தான்ங்கிறதுக்கு இந்த நஃப்ஸை போடுவாங்க. இந்த நஃப்ஸு வந்து ஜெய்துன்னு ஒரு ஆளாக இருக்குன்னா நஃப்ஸுன்னு போட்டுருவாங்க. 2 ஆளாக போட்டால் அந்த நஃப்ஸை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிடுவாங்க. பல ஆளாக போட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிடுவாங்க. பெண்பாலை போட்டோம்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிடுவாங்க. நஃப்ஸையே மாற்றிக்கிடுவாங்க. எப்படி? ஒன்றுக்கு உதாரணம் பாருங்கள். ஜா ஜெய்துன், ஜெய்து வந்தான். நஃப்ஸுஹு, இப்போ என்ன செய்யணும்? ஜா ஜெய்துன் நஃப்ஸுஹுன்னா ஜெய்தே வந்தான். இதுக்கு நஃப்ஸுக்கு தனியாக அர்த்தம் செய்ய தேவையில்லை. இந்த ஜெய்தேன்னு ஒரு என்ன போட்டு விட்றீங்கல்ல, அதுலேயே இந்த நஃப்ஸுடைய அர்த்தம் கடைசி போயிடும். ஜானி ஜெய்துன், ஜெய்து வந்தான். நஃப்ஸுஹு, அவனே வந்தான். அப்போ ஜெய்தே வந்தான்ட்டு போயிடலாம். நம்ம மொழிபெயர்க்குமே என்ன செய்யலாம்? ஜெய்தே வந்தான். ஜெய்து வந்தானான்னு கேட்கும்போது ஒரு ஆள் ஊழியரை கூட என்ன செய்வாங்க? அனுப்பி விட்ருப்பாங்கல்ல. அப்படி இல்லாமல் ஜெய்தே வந்தான், அவன் தான் வந்தான், அவன் வேலையாளெலாம் வரல, பிஏ வரல, அவன் தான் வந்தான்னு சொல்கிறோம். இது ஜெய்து ஒரு ஆளாக இருக்கிறான். 2 ஜெய்து வந்தாங்க. ஜா ஜெய்தானி, 2 ஜெய்து வந்தார்கள் என்று சொன்னால் இந்த 2 ஜெய்துக்கு வந்து இருமையாகவும் பண்ணலாம், பன்மையாகவும் சொல்லிக்கிறலாம். எப்படி? நஃப்ஸு என்பதற்கு இருமை நஃப்ஸானி. நஃப்ஸுக்கு இருமை என்னது? நஃப்ஸுன் நஃப்ஸானி. நஃப்ஸு என்பதற்கு பன்மை வந்து அன்ஃபுசு. அன்ஃபுசு என்றாலும் வந்து நஃப்ஸுடைய பன்மை. நஃப்ஸானி என்று சொன்னால் நஃப்ஸுடைய இருமை. இப்போ 2 ஆளுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் இருமையாகவும் இதை பயன்படுத்துவாங்க, பன்மையாகவும் பயன்படுத்துவாங்க. 2 சமந்தான். இப்போ உதாரணமாக ஜா ஜெய்தானி, 2 ஜெய்து வந்தார்கள். அன்ஃபுசுஹுமா, அந்த 2 பேருமே வந்தார்கள். அன்ஃபுசுஹுமா அந்த லமீர் போடணும். இப்போ நஃப்ஸுஹுன்னு போட்டோம்ல, ஜெய்து ஒரு ஆளாக இருக்கிறதுனால வெறும் நஃப்ஸை நம்ம யூஸ் பண்ணலை, நஃப்ஸோட அந்த ஹூவை சேர்க்குறோம். யாரை பற்றி பேசுகிறோமோ அவனை நோக்கி இது மீள்வதற்காக வேண்டி ஜா ஜெய்துன் நஃப்ஸுன்னு அப்படி சொல்லக்கூடாது. ஜா ஜெய்துன் நஃப்ஸுஹூன்னு சொல்லணும். ஜாத்து ஃபாத்திமாண்டா நஃப்ஸுஹான்னு சொல்லணும். ஜாத்து ஃபாத்திமா, ஃபாத்திமா வந்தால். நஃப்ஸுஹா, ஃபாத்திமாவே வந்தாள், அவளே வந்தாள். அப்போ நஃப்ஸுக்கு அவளுடைய நஃப்ஸு வந்துச்சு, அவளுடைய ஆத்மா வந்துச்சு. அவள் உடலை கழட்டி வச்சுவிட்டு ஆத்மா வந்துச்சுன்னு அர்த்தம் செய்வோம். அப்படி இல்லை, அந்த மாதிரி அர்த்தத்துக்கு அவங்க யூஸ் பண்ணுறதில்ல இந்த வார்த்தையை. இந்த நஃப்ஸுங்கிறது எதுக்கு பயன்படுத்துவாங்க? அவன் தான் வந்தாங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு சொல்லுவாங்க. ஜானி ஜெய்துன் நஃப்ஸுஹு. 2 பேருக்கு சொல்கிறதா இருந்தால் ஜானி ஜெய்தானி நஃப்ஸாஹுமா, அந்த 2 பேருமே வந்தார்கள். ஜானி ஜெய்தானி அன்ஃபுசுஹுமா 2 போட்டிருக்கோம். ஜானி ஜெய்தானி அன்ஃபுசுஹுமாங்கிறதையும் போட்டுக்கலாம், அல்லது இந்த அன்ஃபுசுஹுமாங்கிற இடத்துல நஃப்ஸாஹுமாவும் போட்டுக்கலாம். இப்படி ஜா ஜெய்தானி நஃப்ஸாஹுமா, ஜெய்தானி வந்தார்கள், அந்த 2 பேருடைய நஃப்ஸு வந்தது. இப்படி செய்யக்கூடாது. அது அந்த லாங்குவேஜை விளங்குற மாதிரி இருக்காது. எப்படி விளங்கணும்? இதுக்கு அர்த்தம் செய்யணும். ஜானி ஜெய்தானி நஃப்ஸாஹுமா, 2 ஜெய்துகளுமே வந்தார்கள். சிம்பிளாக ஒத்த இது முடிஞ்சிடும் தமிழில். ஒரு ஏகாரம் ஏன்னா அப்போ சேர்த்துட்டா சரியாக வரும். 2 ஜெய்துகளுமே வந்தார்கள் அப்படின்னு வந்துடும். பல ஜெய்து இருக்கிறாங்க, அவ்வளோ பேரும் வந்தாங்க. அதை வந்து நீங்கள் உறுதிப்பட சொல்ல வேண்டி இருக்கிறது. ஜா ஜெய்தூன, ஜானி ஜெய்தூன, பல ஜெய்துகள் வந்தார்கள். அன்ஃபுசுஹும், அவர்களே வந்தார்கள். பல ஜெய்துகளும் பல ஜெய்துகளே வந்தார்கள். ஜெய்து என்ற பேர் உள்ள பலரும் வந்தார்கள் இருக்கும்ல, அந்த பலர் தான் வந்தார்கள் அப்படின்றத அந்த உறுதிப்படுத்துறதுக்கு என்ன செய்கிறாங்க? அந்த அன்ஃபுசுங்கிற நஃப்ஸுங்கிற வார்த்தையை ஒரு ஆளுக்கு, 2 பேராக இருந்தால் நஃப்ஸா நஃப்ஸானி போடுவாங்க, பல பேராக இருந்தால் அன்ஃபுசுன்னு போட்டுக்குருவாங்க. இது ஒரு வகையாச்சா. பெண்களாக இருந்தால் என்ன செய்யணும்? இதையே பெண்களுக்கு சொல்கிறதா இருந்தால் இந்த இருக்குது ஜாத்தினி ஹிந்துன், ஹிந்து என்பவள். ஜாத்தினா ஹிந்துங்கிறது பெண்களுக்கு பேர். ஜாத்தினி ஹிந்துன், ஹிந்து என்பவள் என்னிடம் வந்தாள். நஃப்ஸுஹா, ஹிந்து என்பவளே வந்தாள். இப்போ நஃப்ஸு தேவையில்லை. ஜாத்தினி ஹிந்துன் நஃப்ஸுஹா, ஹிந்து என்பவளே வந்தாள், அது ஹிந்து தான் வந்தாள். அந்த ஹிந்தை வந்து தாக்கி உறுதிப்பட சொல்கிறோம். இந்த உறுதிப்பட சொல்லும் பொழுது நமக்கு டாபிக் ஏராப்பு டாபிக் தானே. இந்த இதுக்கு என்ன ஏராப்பு, நஃப்ஸுக்கு என்ன ஏராப்பு செய்கிறது? ஹிந்துவுக்கு என்ன இருக்குதோ அதை செய்யணும்.
ஜாத்தினி ஹிந்துன் ரஃப இருக்குதா, நஃப்சுஹா அவளே வந்தாள். அப்போ ஜாத்தினி வந்து ஹிந்துக்கு நசபு இருக்குன்னு வைங்க, லரப்து ஹிந்தன், ஹிந்து என்பவளை அடித்தேன். லரப்து நான் அடித்தேன், ஹிந்தன் நசபு செஞ்சிட்டோம், அவளை அடித்தேன். அதுக்கு தயக்கி இது பண்ணுறோம், நஃப்ஸஹான்னு சொல்லணும், நஃப்சுஹான்னு சொல்லக்கூடாது. ஏன்? ஹிந்துக்கு நசபு இருக்கிறது. ஜாத்தினி ஹிந்துன்னா நஃப்சுஹா. ராயித்து ஹிந்தன், ஹிந்து என்பவளை நான் பார்த்தேன், மஃபூலு. ராயித்து நான் பார்த்தேன், ஹிந்தன் ஹிந்து என்பவளை பார்த்தேன். நஃப்சுஹான்னு சொல்லலாமா? நஃப்ஸஹான்னு சொல்லணும். ஏன்? ஹிந்தில் என்ன ஏராப் இருக்குதோ அதை தான் அந்த நஃப்ஸ்லையும் கொண்டு போய் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து 2 ஹிந்து வந்தாங்கன்னு வைங்க, ஜாத்தினி அல் ஹிந்தானி, 2 ஹிந்துகள், ஹிந்து பேருடைய 2 பேர் வந்தார்கள். நஃப்ஸா ஹுமா, ஹுமா தான் ஆண் பெண்ணுக்கு பொதுவு தானே, நஃப்ஸா ஹுமா அந்த இருவருமே வந்தார்கள். அதுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கிறோம். பல ஹிந்தாத்து வந்தாங்க, ஜாத்தினில் ஹிந்தாத்து, ஹிந்து என்ற பெயருள்ள பல பெண்கள் வந்தார்கள். அன்ஃபுசு ஹுன்ன, அன்ஃபுசு சு போடணும், அன்ஃபுசான்னு சொல்லிடக்கூடாது, அன்ஃபுசு ஹுன்ன அவர்களே வந்தார்கள். இந்த ஹிந்து என்ற பெண்கள் தான் வந்தார்கள். அதை சுருக்கி சொல்கிறதா இருந்தால் இப்படி இதை சொல்லிடுறோம். அதாவது இந்த நஃப்ஸுங்கிற சொல்லுக்கு வந்து இது தாபி வகையில் வருகிறது. எதனால் தாபின்னு சொல்கிறோம்னு கேட்டால், ஜெய்துக்கு ரஃபா இருந்தால் நஃப்ஸு என்று ரஃபா வந்துவிடும், ஜெய்தானிக்கு ரஃபா இருந்தால் அன்ஃபுசு ரஃபா வந்துருச்சு, அன்ஃபுசுண்டு வந்துருச்சா. அல்லது நஃப்ஸானி, நஃப்ஸாங்கிறது ரஃபா தானே, நஃப்ஸை ஹிமான்னா நசபு ஜர்ரு, நஃப்ஸா ஹுமான்னா ரஃபா வந்து நஃப்ஸானி அலிஃபுன்னு வந்தால் அது ரஃபா. அது மாதிரி ஜா ஜெய்தூன அன்ஃபுசுஹும், ஜெய்தூனுக்கு ரஃபா இருக்குது. ரஃபா எங்கே இருக்குது? இந்த வாவுன்னு தான் ரஃபா. அப்போ அன்ஃபுசுன்னு அதை படிக்கணும், அதில் ரஃபா இருக்கிறதுனால அன்ஃபுஸ் இதுதான் தாபிங்கிறது. அதை எதனால் இந்த அன்ஃபுஸுக்கு இந்த ஏராப்பு கொடுத்தீங்கன்னு கேட்டால், இது வந்து தாபி முறையில் கொடுக்குறோம். இந்த அன்ஃபுஸ் போட்டது மாதிரி தான் ஐனுங்கிற வார்த்தை அப்படி தான். இப்போ இதை நஃப்ஸு பார்த்ததை இப்படி டிட்டு அதே தான். இப்படி ஜா ஜெய்துன், ஜெய்து வந்தான், ஐனுஹு அவனே வந்தான், அவனுடைய கண்ணுன்றக்கூடாது. இந்த தக்கீதுக்கு வரும்போது என்ன செய்யக்கூடாது? ஜா ஜெய்துன் ஐனுஹு, ஜெய்து வந்தான், ஐனுஹு அவனே வந்தான், வேற ஆள் அனுப்பி விடாமல் அவனே வந்துட்டான். அப்போ இந்த ஐனுக்கு என்ன செய்யணும்? ரஃபு செய்யணும், அவனேங்கிற அர்த்தம் அதுக்கு வந்துடும். அதே மாதிரி 2 ஜெய்து வந்தாங்கன்னு சொன்னால் அந்த ஐனுங்கிற வார்த்தையும் இருமை பன்மையாக மாற்றிக்கிறணும். எப்படி மாற்றணும்? ஜானி ஜெய்தானி, 2 ஜெய்துகள் வந்தார்கள், ஆயுனுஹுமா அந்த 2 பேருமே வந்தார்கள். அல்லது ஐனா ஹுமா அந்த 2 பேருமே வந்தார்கள். அப்போ ஐயுனுஹுமாங்கிறதையோ ஐநாஹுமான்ட்ட போடுறோம். இதில் ரஃபா இருக்குது, இதில் ரஃபா இருக்குது. ஐயுனு இந்த நூனுக்கு ரஃபா கொடுக்குறோம். ரஃபா எதனால் கொடுக்குறோம்? ஜெய்தானிக்கு ரஃபா இருக்குது. ஜெய்தானில் எங்கே ரஃபா இருக்குன்னு கேட்டால் தசனியாவுக்கு இதான் ரஃபா. இந்த அலிஃபு நூன் தான் ரஃபா. தசனியா இருமை சொல்லுக்குன்னா என்னது? ஜெய்தானின்டா ரஃபா, ஜெய்தைனின்னா நசபு ஜர்ரு. அப்போ ஜெய்தானியில் ரஃபா இருக்கிறதுனால ஆயுனு ரஃபா வந்துருச்சு. ஐனா ஐ நைண்டு வராமல் ஐனா ஐநானின்னு இருக்குல்ல, ஐநானின்னு இருக்கும், இலாஃபத்தினால் நூனு போயிடுச்சு. ஐநாண்டு ரஃபா தான் இருக்கிறது. இந்த ஐநாக்கு என் ரஃபா செஞ்சீங்கன்னு கேட்டால் ஜெய்தானியிலேருந்து இது வந்து தாக்கிது, ஜெய்தானிக்கு உறுதிப்படுத்துறதுனால ஜெய்தானிக்கு உள்ள யாராப்போ இதுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி வந்து ஜா ஜெய்தூன பல ஜெய்துகள் வந்தார்கள், ஆயுனுஹும் அவர்களே வந்தார்கள். அப்போ ஜெய்துனாவுக்கு ரஃபா, ஆயுனு என்பதற்கு ரஃபா. இப்படி இந்த தாக்கீதுக்குண்டே பயன்படுத்துவதற்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஒரு சொல்லை வைத்திருக்கிறார்கள். அது என்னது? அதாவது நஃப்ஸு ஐனு. நஃப்ஸு ஐனுண்டா நஃப்ஸு ஐனுங்கிற சொல்ல மட்டும் இல்லை, ஒரு ஆளுக்கு நஃப்ஸு, 2 ஆளுக்கு நஃப்ஸானி, பலருக்கு அன்ஃபுஸு. வழங்குதா? பெண்பாளுக்கு நஃப்ஸத்துன்னு வந்துடக்கூடாது. நஃப்ஸுங்கிறது இது ஆண் பெண்ணுக்கு ஒன்று தான். பெண்களுக்கு வந்து என்ன செய்ய, பெண்களுக்கு சொன்னாலும் ஒருமையை பொறுத்த வரைக்கும் நஃப்ஸு தான், இருமையை பொறுத்த வரைக்கும் நஃப்ஸானி தான், பன்மையை பொறுத்த வரைக்கும் அன்ஃபுஸு தான். அப்போ ஒருமை இருமை பன்மைங்கிறது இது மாறாது. என்ன செய்யும்? அந்த இது மட்டும் மாற்றிக்கணும். இந்த லமீர் போடுறோம்ல, நஃப்ஸுஹுங்கிறது போல நஃப்ஸுஹாங்கிற அந்த அதில் தான் மாறும். இப்படி ஜாத்தினி ஹிந்துன், ஹிந்து வந்தால் நஃப்ஸுஹா, பொம்பளை ஆம்பளைங்கிற நஃப்ஸில் மாற்றம் செய்யக்கூடாது, இந்த ஹா தான் மாற்றிடும். நஃப்ஸுங்கிறத அப்படி வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்? ஐனுஹா நஃப்ஸுஹா. ஆம்பளையை போட்டோம்னா நஃப்ஸுஹு ஐனுஹு. இருமையை பொறுத்த வரைக்கும்
இருமை தான் எல்லா காலத்துலேயுமே லமீரில் வந்து மாற்றமே வராத. இருமையில் ஹுவ ஹுமா தான், ஹியவுக்கும் ஹுமா தான். ஹுமாங்கிறது என்ன செய்யாது, ஆண்பாளுக்கு ஒரு வேறு ஹுமா, பெண்களுக்கு வேறு ஹுமான்னு கிடையாது. அதனால் இருமை எல்லாத்துக்கும் பொது தான். ஜா ஜெய்தானி நப்சா ஹுமா, அப்போ ஜால் ஹிந்தானி நப்சா ஹுமா தான். அந்த ஹுமாங்கிறதுல என்ன வராது, வந்து இது கிடையாது, ஆண்பால் பெண்பாலுங்கிறது கிடையாது, பொதுப்பாலாக போயிடும். அதே மாதிரி பன்மையில் இருக்கும் பொழுது அதில் வந்து அந்த லமீரில் மாற்றணும். ஜா ஜெய்தூன அன்ஃபுசு ஹுன்ன, அன்ஃபுசு ஹும். ஆம்பளையாக இருந்தால் என்ன செய்யணும், ஜா ஜெய்தூன, ஜெய்துகள் வந்தார்கள், அன்ஃபுசு ஹும், அவர்களே வந்தார்கள். ஜால் ஹிந்தாத்து, அந்த ஹிந்து என்ற பெண்ணுடைய பேருடையவர் வந்தார்கள். அன்ஃபுசு ஹுன்ன, ஹிந்தாத்து பெண்களாக இருந்தால் அந்த அன்புச மாத தேவையில்லை. அதாவது ஒருமைக்கு நப்ஸு, இருமைக்கு நப்சானி, பன்மைக்கு அன்புசு. இது ஆண்பால் பெண்பாலுக்கு பொதுவு. ஆண்பால் பெண்பாலை எங்கே வேறுபடுத்தணும் என்று கேட்டால் அதுக்கு பின்னாடி பயன்படுத்துகிற லமீரில் தான் அதை காட்டணும். ஜா ஜெய்துன் நப்சுஹூ, அந்த ஹூவில் தான் காட்டணும். ஜாத்து ஃபாத்திமா நப்சுஹா, ஃபாத்திமா போட்டால் நப்சுஹா, ஜெய்தை போட்டால் நப்சுஹூ. அதில் தான் சேஞ்ச் பண்ணணுமே தவிர நப்சத்துன்னு அதை போய் என்ன செய்யக்கூடாது, அதில் மாற்றிடக்கூடாது. நப்சு ஐனுங்கிறது வந்து ஆண்பால் பெண்பாலுக்கு பொதுவான சொல்லாக இருக்கிறது. ஒருமைக்கு நப்சு, இருமைக்கு நப்சானி, பன்மைக்கு அன்புசு. இந்த சொல்ல ஒருமை இருமை பன்மைக்கு மாதிரி பயன்படுத்தி கொள்ளணும். பின்னாடி சேர்க்குற லமீரை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும், அதுக்கு என்ன லமீர் பொருத்தமான லமீரோ அதை வைத்து விட வேண்டும். பெண்ணாக இருந்தால் ஹா வச்சிடணும், ஆணாக இருந்தால் ஹூ வச்சிடணும், அப்படிங்கிறத விளங்கிக்கணும். அது போக இது எல்லாமே ரஃபை வச்சு உதாரணம் காட்டின மாதிரி நசபு வச்சு நீங்கள் வாக்கியத்தை மாற்றிக்கிடலாம். ஜாத்துங்கிற இடத்துல லரப்துன்னு போட்டு விட்ருங்க. லரப்து ஹிந்தன், ஹிந்து என்பவளை அடித்தேன். நப்சஹா, அவளை அடித்தேன். அதே மாதிரி லரப்துல் ஹிந்தானி, 2 ஹிந்து என்பவர்களை அடித்தேன். நப்சா ஹுமா, 2 பேரை அடித்தேன். லரப்துல் ஹிந்தாத்தி, பல ஹிந்து பெண்களை, ஹிந்து என்ற பெயருடைய பெண்களை அடித்தேன். அன்ஃபுச ஹுன்ன, அவங்களையே அடித்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னவாகுது, இதில் வந்து இந்த தாக்கீதுடைய சொல்லாக இது 2 வச்சுருக்கிறாங்க. ஒரு வகை எதை தாக்கீது உறுதிப்படுத்துகிறோமோ அதையே ரிப்பீட் பண்ணுறது, அதையே 2 தடவை சொல்கிறது, டபுள் ஆக்குறது. அப்படி சொன்னால் அதுக்கு தாக்கீதுடைய அர்த்தம் வந்துடும். இது போக தாக்கீதுக்குன்னே சில சொல்லை வைத்திருக்கிறார்கள். அந்த கருத்தை உறுதிப்பட சொல்வதற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறங்கண்டு. அந்த வார்த்தையை பயன்படுத்தினா அதுக்கு தாபிங்கிற வகையில் ஏராபு என்ன செய்யணும். முந்தின எதை தாக்கீது பண்ணுறோமோ அதில் என்ன ஏராபு இருக்கிறதோ அந்த ஏராபை கொண்டு வந்து இதுக்கும் செய்யணும் என்பதற்கு இந்த 2 சொல்ல மனசில் வச்சுக்கிறங்க. நப்சு ஐனு, அதில் என்ன விளைவிக்கிறேன்னு, நப்சுன்றா நப்சு மட்டும் இல்லை, ஒருமைக்கு நப்சு, இருமைக்கு நப்சானி, பன்மைக்கு அன்புசு, ஒருமைக்கு ஐனு, இருமைக்கு ஐநானி, பன்மைக்கு ஆயுனும். இதெல்லாம் சேர்ந்துன்னு வச்சுக்கணும். ஐனு நப்சுன்னு போட்டோம்னா 6 சொல்லுன்னு வச்சுக்கணும். நப்சுன் நப்சானி அன்புசுன், ஐனுன் ஐநானி ஆயுனுன். இந்த 6 சொற்களும் என்னது, தாய்க்குரிய சொற்கள். 2ங்கிறது இந்த மூல சொல்லுக்காக 2 நம்ம சொல்கிறோமே தவிர மொத்தத்தில் 6. சரியா? சரி, அடுத்ததாக இன்னொரு தாய்க்கீது சொல் இருக்குது. அது என்னன்னு கேட்டால் கிலா கில்தா. கிலாங்கிறதுக்கு தனியாக வந்து அர்த்தம் கிடையாது, கில்தாங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. ஆனால் இந்த கிலா கில்தாவை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் 2 உள்ளது இருக்குல்ல, 2 ஆண் 2 பெண்ணு, 2 பேனா, 2 ஊர், 2 தோட்டம், 2 துறவுன்னு சொல்கிறோம்ல, அந்த 2ஐ குறிக்கிறதுக்கு மட்டும் உள்ள தாக்கீது. இது ஒருமைக்கு இதை பயன்படுத்த முடியாது, பன்மைக்கு பயன்படுத்த முடியாது. எதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும், 2 பேரை சொல்லி தாக்கீது பண்ணுறதா இருந்தால், ஆம்பளையை தாக்கீது பண்ணுறதா இருந்தால் கிலா போடுவாங்க. 2 பெண்களை பற்றி சொல்வதாக இருந்தால் கில்தா போடுவாங்க. ஆனால் 2க்கு தான் இதை பயன்படுத்தணும். எப்படி, ஜா ஜெய்தானி, 2 ஜெய்து வந்தார்கள். கிலா ஹுமா, ஹுமா சேர்த்துக்கணும். கிலா ஹுமா, அந்த இருவரே வந்தார்கள். ஜாத்து ஃபாத்திமா தானி, 2 ஃபாத்திமாக்கள் வந்தார்கள். கில்தா ஹுமா, அந்த இருவருமே வந்தார்கள். அப்போ இந்த கிலா என்பது ஆண்பால் இருமை சொல்ல மட்டும் தாக்கீது பண்ணும். கில்தா என்பது வந்து பெண்பால் இருமை சொல்லை மட்டும் தாக்கீது பண்ணும். இதில் என்ன செய்யாது, மற்ற ஒருமைகள் ஜெய்துக்கெல்லாம் இது பயன்படுத்த முடியாது. ஜெய்தானிக்கு தான் பயன்படுத்தலாம். ஜெய்தூனு ஜம்முக்கு பயன்படுத்தக்கூடாது. கில்தல் ஜன்னத்தைனி, சொர்க்கம் இருக்கிறது.
கில்தல் ஜன்னத்தைனி, இந்த இரண்டு சொர்க்கங்கள், இரண்டு இந்த சோலைகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கில்தாங்கிறது எதுக்கு வந்துடுது? இலாஃப் செஞ்சு வந்துடுது. அதுக்கு வந்துடுதா? இந்த கில்தாங்கிறது வந்து லமீர்லையும் வரும். சரியா? லமீர் இல்லாமல் வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து இலாபத்துன்னு சொல்லுவாங்க. அது வார்த்தையின் துவக்கத்தில் வரும். அந்த இது வந்து தாக்கியதுடைய அர்த்தம் வராது. இந்த கில்தல் ஜன்னத்தைன்றோம்ல, இந்த ரெண்டு தோட்டங்களும் ஆத்து தூக்குலகா, அது கொடுக்க வேண்டிய உணவுகளை வழங்கியது, ஒவ்வொரு நேரமும் கொடுத்ததுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அந்த கில்தல் ஜன்னத்தைன்னு வருது. இந்த ஜன்னத்தை நீ வந்து தாக்கீது பண்ணுறதுக்கு வரல, அது வந்து இந்த இரண்டு சொர்க்கங்கள்னு வந்திருக்குது. இல்லை இதை வந்து இலாஃபு செஞ்சு சொல்லிடணும், லமீரை வச்சு சொல்லக்கூடாது. முதல்ல இந்த இருமையை சொல்லிட்டா தான் லமீர் போடணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காமர் ரஜுலானி, இருவர் நின்றார்கள், இரு ஆண்கள் நின்றார்கள். கிலாகுமா, இருவருமே நின்றார்கள். காமர் ரஜுலானி கிலாகுமா, இரு ஆண்களே நின்றார்கள், அல்லது இரு ஆண்கள் நின்றார்கள், அவ்விருவருமே நின்றார்கள். அப்போ இந்த கிலாகுமாங்கிறது என்ன செஞ்சுருக்குது? ரஜுலானியில் ரஃபோ இருக்குதா? அலிஃபுன்னு தானே ரஃபோ, கிலாவுலேயும் ரஃபோ இருக்குது. சரியா? சரி, இந்த ரஜுலானிக்கு நசபு செஞ்சிட்டோம். எப்படி? ராய்த்துர் ரஜுலைனி, இரண்டு ரஜுல்களை நான் பார்த்தேன். நசபு செஞ்ச மஃபூல். ராய்த்து நான் பார்த்தேன், ஃபாயில் உலக போச்சா. ரஜுலைனி, இரண்டு ஆண்களை நான் பார்த்தேன். இப்போ இது ரஜுலானின்னு சொல்லாமல் ரஜுலைனின்னு சொல்லிவிட்டீங்க. இப்போ நசபு செஞ்சிட்டீங்க. அப்போ அந்த கிலாவுக்கு நசபு செய்யணும். எப்படி செய்யணும்? கிளைஹிமா, கிலாங்கிறது கிளைன்னு மாறிக்கணும். கிலாஹுமான்னா ரஃபு செய்யும் பொழுது பயன்படுத்தக்கூடியது கிலா, நசபு ஜர்ரு செய்யும் பொழுது கிளைஹிமா. அப்போ ராயத்தூர் ரஜுலைனி, ரெண்டு ரஜுலை நான் பார்த்தேன். கிளைஹிமா, அந்த இருவரையே பார்த்தேன் அப்படிங்கிறது. அதே மாதிரி காமத்தில் மர்அத்தானி, இரண்டு பெண்கள் நின்றார்கள். கில்தாகுமா, அந்த இருவருமே நின்றார்கள். மர்அத்தானிக்கு ரஃபு, கில்தாங்கிறதுக்கு ரஃபு. கில்தா ரஃபுடைய வடிவம் தான் கில்தாங்கிறது. இதையே வந்து மர்அத்தானிக்கு நசபோ ஜர்ரோ செஞ்சீங்கன்னு வைங்க, அது எப்படி வந்துடுறேன்? அப்போ லரப்து, நான் அடித்தேன். அல் மர்அத்தானி, இரண்டு பெண்களை நான் அடித்தேன். கில்தை ஹிமா, ஹுமான்னு சொல்லாமல் ஹிமான்னு மாறிக்கணும். சுக்குன்னு வச்சு ஏன் வரும்போது இப்படி மாறுதல், அது மாதிரி அலை ஹிமான்னு வருதில்ல, அந்த மாதிரி. கில்தை ஹிமா, அந்த இருவரையே நான் வந்து அடித்தேன். அப்போ வந்து ரஃபோ செய்யும் பொழுது மர்அத்தானி கில்தாகுமா, நசபு செய்யும்போது மர்அத்தைனி கில்தைஹிமா. ரஜுலானி ரஃபோ செய்யும்போது ரஜுலானி கிலாகுமா. ரஜுலானிக்கு நசபு செஞ்சு ரஜுலைனின்னு சொல்லிட்டோம்னா ரஜுலைனி கிளைஹிமா என்று சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் மனசில் வச்சுக்கிறது என்னென்னு கேட்டால், நஃப்ஸு ஐனு அது ஒரு செட்டாச்சா. அதே மாதிரி கிலா கில்தாங்கிறது தாக்கீது செய்வதற்குரிய எழுத்துக்கள். இது வந்து தஸ்னியாவுக்கு மட்டும்தான் வரும், இருமைக்கு மட்டும்தான் வரும், சன்னாவுக்கு மட்டும்தான் வருமே தவிர இது ஒருமை சொற்களுக்கோ பன்மை சொற்களுக்கோ இதை பயன்படுத்த மாட்டார்கள். கிலா என்பது ஆண்பாலாக இருக்கக்கூடிய ரெண்டு பொருள்களுக்கு, ரெண்டு பேருக்கு பயன்படுத்துவார்கள். கில்தா என்பது பெண்பாலாக இருக்கக்கூடிய ரெண்டு பொருள்களுக்கு, ரெண்டு மனிதர்களுக்கு பயன்படுத்துவார்கள். இது ஒன்றாச்சா. அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு 5 சொல் இருக்குன்னு கிராமர் புக்கில் எழுதியிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, குல்லுன்னு ஒன்று, அஜ்மவு ஒன்று, அக்குத்தாவுண்டு ஒன்று, அபுத்தான்னு ஒன்று, அபுசான்னு ஒன்று, இப்படி 5 தாக்கியது சொற்கள் இருக்கிறது. இந்த சொல்லையும் போட்டு உறுதிப்படுத்தி சொல்லலாம். இது வந்து நிறைய பேருக்கு உள்ளது. அதாவது கிலா கில்தா 2 பேருக்கு உள்ளது. குல்லுங்கிறது என்னது? ரொம்ப பேர் இருக்கமாதில்ல, ரொம்ப பேரை சொல்லிட்டு உறுதிப்படுத்தி சொல்வதாக இருந்தால் அதுக்கு இந்த குல்லு, இந்த 5 சொல்ல பயன்படுத்தலாம்னு போடுறாங்க. அப்படி போட்டாலும் நானும் இந்த இத்தனை வருஷத்தை எத்தனை கிதாபுகள்லாம் பார்த்துருக்குறோம், அதை செய்யலாம். இந்த 3 சொல்லு எங்கேயும் வந்த மாதிரி இல்லை. எங்கேயோ இலக்கியத்தில் வச்சுருப்பாங்க. இவ்வளோ இருக்குது. அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அக்குத்தவு, அபுத்தவு, அபுசவுங்கிறதெல்லாம் வந்து கிராமரில் எழுதி வச்சுருக்கிறாங்களே தவிர அது ஏதாவது வாக்கியத்தில் வசனங்களில் எங்கேயாவது பயன்படுத்தி அப்படி வந்திருக்கான்னு கேட்டால் ரொம்ப அரிது. ரொம்ப ஒருத்தன் லைஃப்பில் கூட 2 தடவை 3 தடவை கூட இந்த சொல்ல அவன் வாசிக்கிற நூலில் பார்த்துருக்க மாட்டான். அதனால் 3க்கு சிவப்பு போட்டிருக்கிறேன். இந்த 3 சொல்லுகளும் சொல்கிறாங்களே தவிர அது வந்து பல பேரை உறுதி செய்வதற்காக வேண்டி பண்டைய கால நூல்களில் இருந்திருக்கும் போல இருக்குது. பண்டைய கால நூல்களில் அல்லது பண்டைய கவிதைகளில் இந்த வார்த்தைகளை போட்டு இதை பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதிலிருந்து எடுத்திருக்கிறாங்களே தவிர
நமக்கு பேச்சுக்கு இது யூஸ் ஆகுமான்னு கேட்டால் இதை போய் அரபிட்ட போய் இந்த சொன்னீங்கன்னா அது என்னன்னு கேட்பான். அவனுக்கு கூட தெரியாது. புழக்கத்தில் இருந்தால் அவனுக்கே தெரியும். அக்குத்தவு அபுத்தவுன்னு போட்டிங்கன்னு வைங்களேன், என்ன அக்குத்தவுன்னா என்னன்னு நம்மள்ட்ட கேட்பான். அதனால் இருந்தாலும் கிராமரில் எழுதி வச்சதுனால இதை சொல்லிக்கிறோம். அவனுக்குதா நீங்கள் இந்த குள்ளு அஜிமை வச்சுக்கிட்டா போதும். குள்ளுண்டு ஒரு வார்த்தை இருக்குது, அஜிமவுண்டு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த 3 தான் இருக்குது. இருந்தாலும் அதுக்கு மண்டையில் ஏற்றிக்கிட்டீங்க, லோடு அதிகமாக இடம் கொடுக்குறீங்க, சும்மா சைடில் லைட்டாக வச்சுட்டு போயிடும். அது இருக்குது, ஆனால் யூஸ் இல்லை, யூஸ்லெஸ்ன்னு விட்டுற வேண்டியதான். அப்போ இந்த குள்ளு அஜ்மாங்கிறது என்ன செய்கிறதுக்கு உள்ளது? தாக்கியதுக்கு உள்ளது. எப்படி தாக்கியதுக்கு உள்ளதுன்னு கேட்டால், ஒரு குள்ளுன்னு எதுக்கு சொல்லுவோம்னு கேட்டால், அது ஒரு ஒரு இனத்தின் பெயரையோ அது ஒரு பகுதி பகுதியாக பிரிக்க முடியும்ல, அந்த மாதிரியான பொருளுக்கு தான் அந்த குள்ளு போடணும். பிரிக்க முடியாது எல்லாம்னு போடுவோமா? எல்லாம்னு போட மாட்டோம். ஜெயிது இருக்கிறான், ஜெயிது எல்லாம் வந்தானே அவன் ஒரு ஆள் தரப்ப என்ன எல்லாம் வர்றது, அவனை போட்டு பிரிக்க இயலாது. அதே நேரத்தில் இந்த பாருங்கள், இந்த உதாரணம் காட்டியிருக்கிறோம். புஸ்தான்னா தோட்டம். புஸ்தானா என்னது? தோட்டம்னு சொல்லுவாங்க. தோட்டம்ங்கிறது என்னது? அதை பிரிக்கலாம். ஒரு தோட்டம்ங்கிறதுல அதில் காவாசியை நான் வாங்கலாம், விலைக்கு வாங்கலாம், பாதியை வாங்கலாம், முக்கால்வாசியை வாங்கலாம், 10% வாங்கலாம். அந்த புஸ்தான்கிற தோட்டத்தை நான் விலைக்கு வாங்கிறேன். நான் தோட்டத்தை வாங்கினேன்னா ஒருத்தன் என்ன விளங்கிடுவான்? ஏதோ அந்த தோட்டத்தில் ஏதோ கொஞ்சத்தை வாங்கியிருப்பாருன்னு நினச்சிக்கிடுவான். அதை முழுசாக வாங்கிட்டான்னு நினச்சிக்கிடுவான். முழுசாக தான் வாங்கினீங்கன்னு சொல்ல வேண்டி இருக்கிறது. எப்படி சொல்லணும்? இஷ்தரைத்துல் புஸ்தான, தோட்டத்தை வாங்கினேன், குல்லஹூ, அதை முழுசுமாக வாங்கினேன், தாக்கீது பண்ணியாச்சு. தோட்டத்தை வாங்கினேன், அந்த தோட்டம்ங்கிறது தோட்டத்தில் கொஞ்சம் நினச்சிக்கிறாதீங்க, மொத்த தோட்டத்தையும் வாங்கிவிட்டேன். இந்த குள்ளு பயன்படுத்துறது, இந்த குள்ளு அஜ்மா பயன்படுத்துகிற இன்னும் சில மெத்தடுகள்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம அடுத்த நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.